பாருங்கள், இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இப்போ உள்ள ஸ்பாட்குள்ளே வந்துட்டேன். பாருங்கள், ஓட்டம் அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம ஹைட்டுங்க, சரியான ஹைட்டு. பக்கத்தில் நின்று பார்த்தேன், செம்ம ஹைட்டாக இருந்தது. பக்கத்தில் போகிறதுக்கு பயமாக இருந்தது. உங்களுக்காக நான் போகிறேன். பக்கத்தில் போய் நின்று உங்களுக்காக ஃபோட்டோ எடுத்த முன்னாடி எவ்வளோ ஒட்டகம் தெரியுங்களா? 15 ஒட்டகம், அவ்வளோ ஒட்டகம் இருந்தது இங்கே. இல்லை, எல்லாமே பொட்டை தான், ஜென்ஸே கிடையாது. எல்லாமே பொட்டை ஜென்ஸ். இப்போ வந்து எல்லாம் இந்த கடை வந்து ஆணெல்லாம் இப்போ பக்ரீத் முடிஞ்சிச்சுங்களா, அந்த பக்ரீத்தில் நிறைய விற்றுட்டாங்களாம். ஸோ இதுதான் மேய்ச்சல் வந்தது. இங்கே வந்து நான் மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இதுதான் 2 கண்டினியூ செகண்ட் பார்ட். இது அடுத்தது தேர்ட் பார்ட்டு ஒன்று போடுவேன். அதில் வந்து வாட்ரு ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ், பாருங்கள், செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒட்டகம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள், எல்லாமே சேர்ந்து தான் சாப்பிடுவோம், ஒன்றா இருக்கும். நான் பாருங்கள், நான் நின்றுருக்கேன் பாருங்கள். எனக்கு கொஞ்சம் பயம், எங்கடா இது கடிச்சிருமோன்னு சொல்லி. மொபைல் வச்சுருக்கிறேன் கையில். ஸோ அந்த மொபைலை பிடிச்சிருன்னு சொல்லிட்டு அது ஒரு பயம் எனக்கு. இது ஆகுனா டக்குன்னு வாயை வச்சு தலையை பிடிச்சிரும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் தூரமாக நின்றுருக்கேன். உங்களுக்காக நான் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன் பாருங்க. ஹாய், உட்காந்துட்டு நிற்கிறேன். எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு சாப்பிட்டுருக்குது. இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. அங்கேயும் நான் காமிக்கிறேன். அங்கேயும் நான் போகிறேன். சாவலே இங்கே வந்துட்டேன். இப்போது இந்த ஓட்டம் பாருங்கள், நம்மளே பார்த்துட்ருக்கு. எவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்கு பாருங்கள். லுக் பண்ணிக்கிட்டே இருக்குது பாருங்கள். நம்மளே என்னை எப்படா பிடிக்கணுன்னு இருக்கு போல். அது பக்கத்தில் வந்துச்சு. நானும் பயப்படாமல் நின்றுட்டேன். அது நல்லா பக்கத்தில் வந்துச்சு. எல்லாமே ஊற்று பார்க்குது என்னை, யாரா புதுசாக இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள், எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள். கழுத்து பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது. மாஷாஅல்லாஹ், எவ்வளோ சூப்பராக நிற்கிது பாருங்கள். அது அவ்வளோ வெயிட்டில் அந்த 4 கால் அவ்வளோ வெயிட் இருக்காது. அந்த கால் அழகாவோட இது பாருங்கள், இறைவனோட அருவில் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக. இங்கே பாருங்கள், உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இங்கே நின்று சாப்பிட்டுட்டுருக்கு. எல்லாம் அந்த புல் வந்து காஞ்சது, அது கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அது புல்லாக அது அந்த மாதிரி தான் தெரியுது. இது அந்த காஞ்சது, அதை எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கு. நல்லா சாப்பிடுது பாருங்கள். ஃபுல்லாக சாப்பிடும் அது. அதே மாதிரி இது ஒட்டகம் வந்து எவ்வளோ லிட்ரு வந்து சேவ் பண்ணி வச்சுக்குமா. தேவைப்படும் போது குட்டிங்களுக்கு ரொம்ப கொடுக்குமா. அவ்வளோ சேவ் பண்ணி வச்சுக்குமா தண்ணியை. அவ்வளோ குடிக்கும். எத்தனை லிட்ரு வேணுனாலும் அது குடித்து சேவ் பண்ணி வச்சுக்கும். அந்த மாதிரி ஒரு இதுக்கு இயற்கையாக இறைவன் கொடுத்துருக்கான்ல. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குது பாருங்கள், அருமையாக. இந்த உட்காந்து சாப்பிட்டு நல்ல கிளைமேட்டு, சூப்பர் கிளைமேட்டுங்க. நல்லா மழையும் பெஞ்சிச்சு. நல்லா செம்ம கிளைமேட். இது நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நல்ல மழை சீசன் ஆகிடுச்சு. தாய்ஃபு, சவுதி அரேபியாவில் இருக்குது தாய்ஃப் சொல்லி. சூப்பராக இருந்தது. அதே மாதிரி எனக்கு இந்த வீடியோ புதுசாக யாரும் பார்க்குறவங்க இருந்தால் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோலாம் போட்டுட்ருக்கிறேன். எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் வீடியோவும் பாருங்கள், அவர்ஸையும் கொஞ்சம் பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. பாருங்கள், வாய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பல் ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. பல்ல குடக்குன்னு சாப்பிடுது.
ஒட்டகத்தில் நேராக பக்கத்தில் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பக்கத்துலேயும் போயாச்சு. எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க, இங்கே ஆடு, கரு ஆடு. இது முடி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீளமாக இருக்கும் இதோட முடி, நல்லாயிருக்கும் பாருங்கள். பக்கத்தில் போனால் எல்லாம் ஓடுது. ஒட்டகம் மாதிரி எதுவுமே பக்கத்தில் வரல. இது பாருங்கள் சவுதியோட ஆடு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அது ஆடு, இதுக்கு வால் இருக்கும். வால் நல்லா நீளமாக இருக்கும். நம்ம ஊர் வால் ஆடு மாதிரி இருக்காது. இதுக்கு நல்லா நீளமாக இருக்கும் வால். வால்லே அவ்வளோ கொழுப்பு இருக்குங்க. பாருங்கள் இப்படி போகுது பாருங்கள். ஆடு பொட்டை ஆடு இது. இந்த பாருங்க, இந்த ஒட்டகம் சாப்பிட்டுருக்கு. இன்னும் போகிறேன் பக்கத்தில். இதாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு ஒட்டகம். டெய்லியும் மேய்ச்சல் கொண்டு வந்துடுவாங்க இங்கே. ஏன் சொல்லுங்கன்னா, இங்கே குளத்துக்கு நான் மீன் பிடிக்க வந்தேன். சரி இங்கே ஒட்டகம் இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொன்னார். அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுது பார்த்தீங்களா, அந்த சைடு தான் குளம் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே இது பார்த்ததுக்கப்புறம் அதுவும் நான் காமிக்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு பாட்டு நான் ஏற்கனவே போட்டேன். இப்போ இதுதான் குளம். இது வந்துட்டேன் உள்ளே. இதுவும் நான் உங்களுக்கு கண்டினியூவாக போட்டுடுறேன். இதுவும் பாட்டுருங்க அப்படியே கைஸ். பாருங்கள், வலை போட்டு பிடிக்கிற பாருங்கள். நம்ம கூட வந்த பங்காளி அவர். நம்ம 3 பேர் போயிருந்தோம். நம்ம வண்டி ஓட்டி வந்த நம்ம ஃப்ரெண்டு அவர் நிற்கிறார் பாருங்க. இது ஆக்சுவலி குளம். இது மழை தண்ணியெலாம் வந்து சேவ் பண்ணுற இடம். இங்கே தான் வந்து நிற்குமா சேவ் பண்ணுறது. இது ஃபுல்லாக அண்டர் கிரவுண்ட்லேயே அந்த பைப் மாதிரி போட்டு செட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தண்ணியெலாம் மழை தண்ணி சிட்டியில் இப்போ தாய்ஃபில் இங்கேருந்து ஒரு 40 நிமிஷம் ஆகுது, 40 மினிட்ஸ் ஆகுது, 40 நிமிஷம் ஆகுது அங்கேருந்து வர்றதுக்கு. சாரகோஸ் இது தாய்ஃப் ஏர்போர்ட்டு வழியாக போகிறது. அது ரைட்டில் எடுத்தால் சாரகோஸ் வரும். செம்மையாக இருந்தது தண்ணி. நல்லா பியூராக நல்லா பியூராக இருந்தது தண்ணி. பாருங்கள், நல்லா பிடிச்சி மீன் பிடிச்சிட்டு வந்துட்டார் பாருங்கள் நம்மளால். செம்மையாக இருந்தது. மீன்லாம் நிறையா பிடிக்கலாம் அந்த மாதிரி வலையில். இந்த பாருங்கள் 2 மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காரு. சின்ன மீன் வந்து அவர் குழந்தை ஃபேமிலி ஜிலேபி கண்டா நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, அந்த மீன் தான் அது. மீன் சூப்பராக பாருங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய மீன் நான் பிடிச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா என்டர்டெயின்மெண்ட் இருந்தது. சூப்பராக இருந்தது. மீன் பிடிச்சி பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். மாஷா அல்லாஹ். பாருங்கள் கைஸ், மீன் கிடச்சிச்சு. ஒரு மீன் பிடிச்சாச்சு. மீன் பாருங்கள், மீன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே அரபியில் வந்து ஏதோ அரபியில் ஒரு பேர் சொல்லுவாங்க மீன், சமக்கு. அரபியில் மீன் பேர் சமக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்க எப்படி நீங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டார் நம்பால். செம்மையாக வந்து நீங்களும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு. அதே மாதிரி எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் பின்னையும் வலை எடுத்துகிட்டு போகிறாரு நம்பால். வலையை எடுத்துகிட்டு அவர் போடுவார் பாருங்கள். எப்படி போடுறாரு பாருங்கள். சூப்பராக இருக்கும் போடுறது. இந்த பாருங்க பொருள் இருக்கிறாரு. இந்த பாருங்க எப்படி போட்டார் போட்டுங்க. மீன் பிடிக்கிறதுக்கு வலை எப்படி போட்டார் பாருங்க. அப்படியே சல்லுன்னு மீன் நிறையா பிடிச்சோம் வயசு. நானும் பாருங்கள் நானும் வந்துட்டேன் உள்ள. என் ஃப்ரெண்டு இருக்காரு கூட. நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம் ரெண்டும். நம்ம அவரும் எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருந்தது. நல்லா ஜாலியாக இருந்தோம். அதே மாதிரி எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. வீடியோ கொஞ்சம் நல்லா பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை மறந்துடாதீங்க கைஸ். பாருங்கள், அங்கே ஒரு குரூப் பிடிச்சிட்ருக்காங்க. அவங்களும் பங்களாதேஷ்காரங்க. அவங்களும் நிறையா பெரிய வலையை வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக விரித்து விட்டு பிடிக்கிறாங்க. ஓகே கேஸ், நீங்களும் பாருங்கள். நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் பாருங்கள் கேஸ். இருங்க, வலையை போடுறாரு பண்ணியும். வலையில் இது மாட்டல. ஸோ அங்கிட்டு இங்கிட்டு போவார் அவர். வலையை போட்டு பிடிச்சிட்ருக்குறோம். நான் தண்ணியில் இறங்க முடியலனால, நான் கேமரா எடுத்துகிட்ருக்கனால தண்ணியில் என்னால் எடுக்க முடியல. இறங்க முடியல. எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இறங்கலான்னு பார்த்தேன், இறங்க முடியல நம்மளால். பிடிச்சிக்கலாம் பாருங்க. இருங்க, அங்கே மீன் பிடிச்சிருக்காங்க. இருக்குது அங்கேயும் பிடிச்சிருக்காங்க பாருங்க.
காலையில் வந்ததுனால நல்லா எனக்கு தூக்கமாக இருந்தது. சுப தொழுதுட்டு அப்படியே வந்தாச்சு. காலையில் தொழுதுட்டு அப்படியே வந்தாச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள், தண்ணி பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்குது. இந்த இங்கே போகிறாரு இப்போ இங்கே போட்டு குடிப்பார் போல். இங்கே பாருங்க, இங்கிட்டு வந்துட்டார். நம்பால் தான் அவர் போகிறவர். போட்டுறாரு பாருங்க, அழகாக போட்டார். போட்டிங்களா? அழகாக போட்டார். பின்னையும் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நிற்கணும், ஒரு 2-3 நிமிஷம். அந்த வலை அப்படியே கீழே போகும். கீழே போய்ட்டு அப்படியே மாட்டிட்டு அப்படியே இழுத்தா வந்துடும். மாட்டிக்க மீன். நீங்கள் போட்டோன்னே டக்குன்னு இழுத்தா அது மீன் தப்பி எஸ்கேப் ஆயிரும். பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்கள். பாருங்க, மீன் பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இழுக்க முடியல அவரால். மீன் பிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கெஸ் பண்ணியிருக்கேன். மாட்டிச்சா? இந்த மீன் துடிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த மீனை காமிக்கிறேன். இந்த பாருங்க, ஒரு மீன் மாட்டியிருக்கு. ஒரு மீன் வந்தது, டக்குன்னு ஒன்று மாட்டிக்கிச்சு. காமிக்கிறோம் உங்களுக்கு, காமிச்சிக்கிட்டே இருக்கும். பார்த்துட்டு நீங்களும் என்று என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஷேரும் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வலையை இது பண்ணுறாரு, கரெக்ட் பண்ணுறாரு வலையை. நெட்டு, இந்த நெட்டு இங்கே வந்து 250 ரியால், 300 ரியால், 400 ரியால் இந்த மாதிரி ரேட்டில் ரேஞ்சில் இருக்குது கைஸ் சவுதியில். இந்த வருங்க பின்னியும் பண்ணுறாரு, பின்னியும் போடுறாரு. பிடிக்க போகிறாரு. அங்கே அவர் சொல்கிறாரு அங்கே இருக்குன்னு, அங்கே போட்டு பிடின்னு சொல்லி போய் சொல்கிறாரு. இந்த பின்னியும் போடுறாரு வலையை. பாருங்கள் பாருங்கள் போடுறாரு. போட்டார் பாருங்கள், எப்படி போட்டார் பாருங்கள் அழகா. இது மாதிரி தான் நீங்களும் போட்டு பிடிக்கணும். மீனை பிடிக்கணும்னா சூப்பராக பாருங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணோம். இழுக்கிறாரு, அதே போட்டு இழுக்கிறாரு. சூப்பரா. छोटा मच्छी पूछिए बस अभी ना अभी कहाँ விட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. செம்மையாக இருக்கும். பிடிச்சிட்டாரு, மீன் பிடிச்சிட்டாரு. பாருங்க எத்தனை மீன் வந்துச்சு தெரியலையே. நல்லா பெரிய பெரிய மீனாக இருக்குது பாருங்க. இது எப்படி ஒரு 300 கிராம் வரும் போல். பாருங்க பிடிக்க முடியல அவரால். பிடிச்சி போட்டார் மீன். 2 மீன் கிடச்சிருச்சு, 2 மீன் மாட்டியிருக்கு. மாட்டிச்சு மீன். மீன் துடிக்குது, பார்க்குறதுக்கே நம்மளுக்கே மாதிரியாக இருந்தது. என்ன பண்ணுறது, கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணணும்ல மீன் பிடிக்கிறதுக்கு. சரி வெண்ணையும் போட்டார், வெண்ணையும் பிடிச்சி இழுக்கிறாரு. வெண்ணையும் வலையை போட்டு இதை மாட்டில் போல் வெண்ணையும் கரெக்ட் பண்ணுறாரு. ஓகே கேஸ், வெண்ணையும் வலையை சரி பண்ணிவிட்டு வெண்ணையும் வச்சு போடுவார் போல். சூப்பர் மச்சி நல்லா என்ஜாய் பண்ணோம். தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. ஆழெல்லாம் கிடையாது. நமக்கு இந்த நம்ம ஃப்ரெண்டு நிற்கிறார் பாருங்க, அவர் ஹைட்டுக்கு இருந்தது. அவ்வளோ ஆழம் கிடையாது. அங்கிட்டு போகிறாரு, அங்கிட்டு போய் பிடிக்கிறாரு. ஒரே இடத்துல பிடிக்க முடியாது, அந்த இந்த இடத்துல போகணும். ஏன்னா ஆழம் இல்லை உங்களுக்கு, எங்கிட்டாலும் பிடிக்கலாம். மழை தண்ணி தானே உங்களுக்கு வந்து. இது வந்து குளம் மாதிரி தான். அந்த குளம் அவ்வளோ ஹைட்டெலாம் கிடையாது. இங்கே வருங்க வலையை போட்டார். இப்போ மாட்டுன்னு நினைக்கிறேன் மீன். இன்ஷா அல்லாஹ். இந்த பாருங்க இது பிடிச்சிட்ருக்கு.
மீன் பிடிச்சிட்டு மாட்டிக்கிட்டு நம்மள்கிட்ட தவிச்சிட்ருக்கு. எப்படா தண்ணியில் விடுவோன்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்குது. 2 பேர் தண்ணியில் இறங்கிட்டாங்க. என்னால் தண்ணியில் இறங்க முடியல. நான் கேமரா வீடியோ எடுக்கிறனால என்னால் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு சொல்லி நான் வீடியோ தண்ணியில் இறங்கல. ஸோ வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். கேமராவில் தண்ணி பூந்துடும். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு வலையை போட்டு பிடிக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய மீன் பிடிச்சாங்க, பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ மீன் கிடச்சிச்சு. நம்மளுக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அதெல்லாம் வெயிட்டிங்கில் வந்திருக்கிறோம். அதுதான் வெயிட்டிங்கில் இருக்கிறோம். அதுதான் காலையில் வந்தோம், சரி மீன் பிடிக்கலான்னு சொல்லி. பாருங்க, செம்மையாக இருக்குது. பண்ணியும் போகிறாரு வலையை. அங்கே போகிறாரு, இங்கே போய் போடுறாரு. இங்கே பாருங்கள், ஒரு குரூப் இங்கே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். வலையை போட்டு பெரிய வலை, இது பெரிய நீளமான வலை. அது நம்மளால் அங்கே போயிட்டார் பாருங்க. அவர் பங்களாதேஷ்காரர். அவர் அங்கே போய் போட்டு பிடிக்கிறாரு. ஓகே, அதேமாதிரி எனக்காக ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, விழுந்துடாதீங்க. இதை அங்கே போட்டு பிடிக்கிறார் நம்மளால். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பப்போ என் வீடியோவை பாருங்கள். ஓகே கேஸ், சரியான கிளைமேட்டு, நல்ல மழை. நம்ம வரும்போது கேமரா எடுக்கும் போது சரியான மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. நான் எடுக்கும்போது மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. சூப்பராக இருந்தது, நல்ல கிளைமேட்டு, சூப்பராக இருந்தது. அதே மாதிரி எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையால் இந்த சப்ஸ்கிரைபரை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கேஸ். பாருங்கள், மீன் எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். இது ஒரு 1/2 கிலோ வரும். அந்த மீன் பெரிய மீன். இது இந்த பாருங்கள், உயிரோட வாய் பாருங்கள், ஆட்டிக்கிட்டே இருக்குது. மண்டைக்கிட்ட பிடிக்கணும், அங்கிட்டு மேலெல்லாம் பிடிச்ச மீன் எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 கிலோ வரும். நல்ல பெரிய மீன், ரெக்க மாதிரி இருக்காது. ரொம்ப டேஞ்சரஸ். கையில் பிடிச்சிச்சுன்னா ஏறி அப்படியே. ஸோ மண்டை பிடிக்கணும் முன்னாடி. நம்மளால கேமரா கையில் வச்சுக்கிடுங்க. அவங்க 2 பேரும் உள்ளே இருக்கிறது ஒன்றும் செய்ய முடியல. பாருங்க, செம்மையாக இருக்குது. நிறைய மீன் பிடிச்சிருக்கோம். மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ். நான் காமிக்கிறேன் பாருங்க. வாளியில் 25-30 கிலோ வரும் போல. அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. देखो दोस्तों, बहुत बड़ा मज़ा है। और कामिக்கிறேன் बड़ा है। ये कैसा 1/2 किलो आता है। बहुत मज़ा है जलेबिया का, बहुत मज़ा है। देखो सुपर है तो मच्छी, माशाल्लाह। देखो गाइस, मुझे लाइक करो, शेयर करो, सब्सक्राइब करो। टेक केयर, बाय बाय। ஹாய் கேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பாருங்கள், இப்போ மீனை பிடிச்சாச்சு. சூப்பராக மீனை பாருங்கள், எவ்வளோ மீன் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஜிலேபியா சொல்கிறது நம்ம ஊரில் கண்ட மீன் ஏதோ சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், எவ்வளோ மீன் இருக்குது. சூப்பர் மீனாக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது கைஸ். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க கைஸ். ஓகே, ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறேன். நானும் கஷ்டப்பட்டுருக்கிறேன் ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது. ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனல்ஸ்லாம், என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள். ஓகே கைஸ், அதே மாதிரி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. பாருங்கள், எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய மீனாக இருக்குது பாருங்கள், துள்ளிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு 450, 350, 300 அந்த மாதிரி கிராமில் வரும் போல். மாஷா அல்லாஹ். இங்கே பாருங்கள், பெரிய பாய்.